பராசக்தி படத்தோட பாட்டு, அதுக்கப்புறம் ப்ரோமோ இது எல்லாமே வந்து ரொம்பவே சுமாரா தான் வந்து இருந்துச்சு. சரி இந்த படம் வந்து ஃப்ளாப் தான் ஆகப்போது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த படத்தோட ட்ரெய்லர் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட கதை கூட வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல கதை தான். ஏன்னா நமக்கு வந்து இதுவரைக்கும் நெறையா சுதந்திர போராட்ட படம்லாம் வந்து பார்த்துருப்போம். அப்ப என்ன நடந்துச்சு எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு வந்து தெரியும். பட் இந்த ஹிந்தி எதிர்ப்ப பத்தி நமக்கு எதுவுமே வந்து தெரியாது. சும்மா ஜஸ்ட் இந்த மாரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்றது மட்டும் தான் வந்து தெரியும். ஏன்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் நெறைய பேருக்கு அது சும்மா ஜஸ்ட் ஒரு வார்த்தையா மட்டும் தான் தெரியும். அந்த காலகட்டத்தில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. பட் அந்த கதைய வந்து அப்படியே வந்து இப்ப நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த படமும் இது மாரி வந்ததில்லன்னு நெனைக்கிறேன். ஸோ நமக்கு அந்த காலகட்டத்தில என்ன நடந்துச்சு அப்படின்றத ஓரளவுக்கு நல்லாவே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து நல்லாருக்கு. ஸோ ஒரு பழைய படத்த பார்க்குறோம் அப்படின்ற ஃபீல் வந்து ஓரளவுக்கு வந்து கிடைக்குது. என்ன அந்த மீசை, ஹேர் ஸ்டைலு இதெல்லாம் காமெடியா இருக்கும் பழைய படத்துல. அந்த மாரி யாருக்காவது வச்சு விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த பொங்கலுக்கு பராசக்தி படம் கண்டிப்பா ஒரு பெரிய ஹிட் ஆகும். அப்டின்னா வந்து ஜனநாயகன் படம் ஃப்ளாப் ஆகுமா அப்டின்னு சொல்லிட்டு வந்து கேட்காதீங்க. நமக்கு இந்த பொங்கல் லீவுக்கு 2 படம் வந்து ரிலீஸ் ஆகுது. நம்ம ஜாலியா வந்து படத்த பார்த்து என்ஜாய் பண்ணலாம். என்னதான் பெரிய விஜய் ரசிகரா இருந்தாலும், இருக்கிற 4, 5 நாளும் ஒரே படத்த திரும்ப திரும்ப போய் பார்க்க போறதில்ல. மறுநாள் அதுக்கப்புறம் 2 நாள், 3 நாள் கழிச்சு போர் அடிக்கும். அப்ப நீங்க இந்த படத்தையாவது பாருங்க. அதே மாரி விஜய் ஹேட்டர்ஸ் என்னதான் பராசக்திய டெய்லி பார்த்துட்டு இருக்க முடியாது. அதே மாரி படம் 2 நாள், 3 நாள் கழிச்சியாவது ஜனநாயகன் பார்க்கலாம். நமக்கு ஒண்ணும் அதுல ஒண்ணும் தப்பு இல்லல்ல. இந்த தேவையில்லாத சண்டைகள்லாம் போட்டு நம்ம டைம வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க லீவ. உங்களுக்கு போர் அடிச்சுச்சுன்னா பராசக்தி மாஸா? இல்ல ஜனநாயகன் மாஸான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சண்ட போடுங்க.